அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தி நாளில் திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் பாரம்பரிய விநாயகப் பெருமானை எவ்வாறு வழிபட்டு வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிற கடவுள்களை வணங்குவதிலும் பாரம்பரிய விநாயகப் பெருமானை வழிபடுவது எல்லா வகையிலும் நல்லதாகும். மஞ்சளை குமிழாக பிடித்து வைத்தோ சாணியை குமிழாக பிடித்து வைத்தோ அதற்கு அருகம்புல் சாத்தி வணங்கினால் அது விநாயகர் வழிபாடாக மாறும். ஆனால் சில செயல்கள் நிறைவேற பாரம்பரிய விநாயகப் பெருமானை வழிபடும் போது இவ்வாறு செய்யக்கூடாது. உங்களுக்கு திருமணம் விரைவாக நடைபெற வேண்டும் என்றால் சற்று விரிவாக முறையில் வழிபடுவது சிறந்த முறையாகும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பாரம்பரிய விநாயகருக்கு பிடித்தமான மலர்கள் வெள்ளெருக்கன் மலர், செம்பருத்தி மலர், அருகம்புல் மலர் ஆகும். இவற்றில் ஏதேனும் ஒரு பூவை மாலையாக தொடுத்து கொண்டு பாரம்பரிய விநாயகப் பெருமானுக்கு சாத்த வேண்டும். விநாயகருக்கு விருப்பமான நிவேதன பொருட்களாக மோதகம், அவல், பொரிகடலை, தேங்காய் பழம், கற்பூரம், வெற்றிலை பாக்கு, மாம்பழம், இனிப்பு குளுக்கட்டை வகைகள் இவற்றை தயாராக செய்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த பூஜை கோவிலிலோ வீட்டிலோ செய்யலாம். கோவில் செய்யும் போது சுத்த பத்தம் கருதி இயன்றவரை மோதகம், கொழுக்கட்டை போன்ற நிவேதன பொருட்களை இந்த பலகாரங்களையும் அருகம்புல் மாலையும் கோவில் குருக்களிடம் தயார் செய்யுமாறு விட்டுவிடுவது மிக சிறப்பானதாகும். மற்ற பொருட்களை நாமே வாங்கி செல்லலாம். விநாயகர் தோத்திரம், விநாயகர் அகவல், விநாயகர் புகழ் பாடும் பாடல்கள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை உறக்க பாட வேண்டும். பின்பு இரு கைகளையும் மூடிய வழக்கை கொண்டு நெற்றியின் இடபாகத்தில் இடக்காதிற்கு அருகிலும் மூடிய இடக்கை கொண்டு நெற்றியில் வலபாகத்தில் வலகாதிற்கு அருகிலும் 3 முறை குட்ட வேண்டும். அடுத்து வலகாதின் நுனியை இடக்கையாலும் இடக்காதின் நுனியை வலக்கையாலும் பிடித்து கொண்டு அமர்ந்து எழுந்து 9 முறை விழாரும் பொருள் விநாயகப் பெருமானுக்கு தோப்பு கரணம் போட வேண்டும். பின்பு நம் தலையை, தோல், மார்பு, இருக்கை, கால் வரை உள்ள உடல் அனைத்தும் 5 உறுப்புகளும் தரையில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும். குறிப்பாக குப்புறப்படுத்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கிய பிறகு விநாயகர் சன்னியை 3 முறை வலம் வர வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் கற்பூர ஆராதனை செய்து வணங்க வேண்டும். அடுத்து சிதற தேங்காய் உடைத்துவிட்டு மீண்டும் விநாயகரை வணங்க வேண்டும். பின்பு பிரசாதம் பெற்று அதில் ஒரு பகுதியை அங்கிருக்கும் பக்தர்களுக்கு பகிர்ந்து தந்துவிட்டு, குறிப்பாக அருகில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டால்தான் இடக்காலை முன்வைத்து கோவிலை விட்டு வெளியேற வேண்டும். வீட்டிலேயே விநாயகர் வழிபட வேண்டுமானால் அதற்கு முறைகள் என்ன என்பதை பார்க்கலாம். வீட்டில் எந்த கடவுளுக்கும் பூஜை செய்தாலும் படங்களையோ குழுவில் வைக்கப்படும் தெய்வ பொம்மைகளையோ வைத்து வணங்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சால கிராமம் என்னும் ஒருவித கல் இருக்கிறது. அது கிடைக்காதவர் கலசம் நிறைய நாளி, நெல் அல்லது 5 முகமுள்ள குத்து விளக்கு ஆகியவற்றை வைத்து வணங்கலாம். இவ்வாறு வணங்கினால் உங்களுக்கு சிறப்பானதாக நடைபெறும். ஆனால் விநாயகரை மட்டும் சாணி அல்லது மஞ்சள் குமிழாக பிடித்து வைத்து அதற்கு பூக்கள் சாத்தி பூஜைகள் நிவேதனங்கள் செய்து வணங்கிவிடலாம். ஆனால் சாணத்தை இவ்வாறு குமிழாக பிடித்து பயன்படுத்தக்கூடாது. விநாயகர் வீட்டில் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முன் குறிப்பிட்டுள்ள மலர்களை இட்டு நிவேதன பொருட்களை படைக்க வேண்டும். தீப தூபம் காட்டி ஆராதனை தோத்திரம் செய்து வணங்க வேண்டும். அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று சிதற தேங்காயை உடைக்க வேண்டும். அதற்கு பிறகு பிரசாதங்களை பிறருக்கு தந்து நாமும் பயன்படுத்தலாம். குறிப்பாக பிரசாதங்களை முதலில் பெண் குழந்தைகளுக்குத்தான் கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் இந்த மற்றவர்களுக்கு நைவேத்திய பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். தமிழக மதத்தை சார்ந்தவர்கள் பட கடவுள்களை வணங்கி வருகின்றனர். பாரம்பரிய சிவபெருமானை வணங்குகிறார்கள். பாரம்பரிய திருமால் விஷ்ணு பெருமானை வணங்குகிறார்கள். பாரம்பரிய முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். பார்வதி தேவியை வணங்குகிறார்கள் என ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் கடவுளரை வணங்குகின்றனர். எனினும் தாங்கள் முயன்ற ஒரு செயல் முற்றின்றி இடையூறின்றி முடிய வேண்டும்.
திருமணம் விரைவாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் தமிழக மதத்தினர் அனைவரும் பாரம்பரிய விநாயகப் பெருமானை வணங்குவது பொருத்தமானதாக இருக்கும். விக்னம் என்றால் இடையூறு என்று பொருள். எடுத்த செயல் இடையூறின்றி முடிய துணை செய்பவரால் தான் பிள்ளையார் விக்னேஸ்வரர் என்று வணங்குகிறோம். பிற கடவுளரை வணங்குவதிலும் பாரம்பரிய விநாயகப் பெருமானை வழிபடுவது எல்லா வகையிலும் எளிமையானதாகும். நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் கண்டிப்பாக பாரம்பரிய விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு விரைவாக திருமணம் நடைபெறும். இந்த பூஜையை நாங்கள் கூறிய முறைப்படி செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.